இந்த வெயில் தொல்லை தாங்க முடியல. ஐ, ரோஜா பூ எவ்வளோ பெருசா கிடக்குது. பக்கத்து வீட்டுக்காரி சந்தைக்கு போறதா சொல்லிட்டு தான் கிளம்புனா. வர்றதுக்கு எப்படியே நேரம், அதுக்குள்ள அந்த பூவை பறிச்சிட வேண்டியதான். அதுக்கும் வேற யாராவது வாராவலான்னு பார்ப்போம். நல்ல வேலை பறிக்கல. என்ன 2 பேரும் கடைக்கே கிளம்பி வரிய? இல்லைக்கா, உங்களை தான் பார்த்து பேசிட்டு போகணுன்னு வந்தோம். நானும் உன்ட்ட ஒன்று சொல்ல மறந்துட்டேன். நல்ல வேலை நீ ஏன் வந்துட்ட. என்ன விஷயம்க்கா, சொல்லுங்க. என்ன நீ இவளை பக்கத்தில் வச்சுட்டு சொல்லுன்னு சொல்லிட்டு இருக்க? அவளை இங்கேருந்து போக சொல்லு, அப்புறமா என்ன சொல்லணுமோ அதை சொல்லுங்க. இங்கே பெரிய ராணுவ ரகசியத்தை பற்றியே பேசிய, நான் கேட்கக்கூடாதுங்களுக்கு. கல்யாணத்தை பற்றி தானே பேசிய, அதை நான் கேட்கல, தப்பு இல்லை. உன்ட்ட இந்த விஷயத்தை பற்றி சொல்லும்போது என்ன சொன்னேன்? இந்த விஷயத்த யார்கிட்டையும் சொல்லாத, குறிப்பாக இவகிட்ட சொல்லாதன்னு சொல்லியிருந்தானே. அப்படி சொல்லியிருந்தேன், இவகிட்ட சொல்லியிருக்க. உனக்கு உன் பொண்ணோட கல்யாணம் நடக்கணும்னு நினைக்கிட்டே இல்லை, இந்த பேச்சோட நின்று பேரணும்னு முடிவு பண்ணிகிட்டு இருக்குதியா? நீங்கள் சொன்ன 2வது தான் நாங்கள் நினச்சிக்கிட்டு இருக்கோம். என்ன நீ வந்த நேரத்துலேருந்து பெற்றவளை பேச விடாமல் நீயே பேசிகிட்டு இருக்க? அது இல்லால உங்ககிட்ட பேச முடியல, அதான் நான் பேசுகிறேன். ஓ, இப்போ எனக்கு நல்லா புரிஞ்சு போச்சு. வேண்டான்னு சொல்லதுக்காக தான் இப்போ 2 பேரும் வந்திருக்கிய. ஆமாம், அதுக்கு தான் வந்திருக்கோம். இப்போ நான் சொல்கிறது மட்டும் நடக்கலைன்னு வச்சுக்க, அப்புறமா இவளோட பொண்ணோட கல்யாணத்தை எப்படி நீ நடத்துறங்கிறத நானும் பார்த்துக்கிட்டேன். பேசுனது தப்பு தாங்க்கா, அவளுக்காக நான் மன்னிப்பு கேட்க. இப்படியெல்லாம் பேசாதுங்கக்கா. ஏக்கோ, உனக்காக தான் இல்லை நின்று பேசிகிட்டு இருக்கேன். விட்டா நீ அவள் காலில் போய் விழுந்துருவ போல. சும்மா வாயை மூடிட்டு ரெடி. இதுக்கு மேலே நீ எதையும் பேசாத. பொண்ணை பற்றிருந்தால் தான் தெரியும் அதில் உள்ள கஷ்டமும் வேதனையும். சரி, இதுதான் நடக்கும், எனக்கு தெரிஞ்ச விஷயந்தான். சரி, வருத்தப்படாத. உனக்கு சம்மதம் தானே? இல்லை, நடக்காது. என்னத்த கரெக்ட் டைமில் வந்திருக்கேனா? ஓ, உன்னை இவ தான் கூட்டிகிட்டு வந்திருக்காளாங்கோ. இவளுக்கு யாரும் நல்லா இருக்கிறது பிடிக்காது, அதான் பிரச்சனை பண்ணிகிட்டே இருப்பா. என்ன பாருங்க, இப்படி எங்கள் அத்தையை தப்பாக பேசுக்கவே வச்சுக்கிடாதுங்க. ஒரு கஷ்டப்பட்டோட பொண்ணோட வாழ்க்கையில் ஒளியேற்றி வைக்கணும்னு நினைக்கேன் நான். ஆனால் அவள் இருட்டாவே கிடக்கட்டும்னு நினைக்க. ஓ, நீங்கள் பார்த்த மாப்பிள்ளைய மகா கிட்டன்னு நினைக்கி அவள் வாழ்க்கையில் ஒளி வந்துடும், அப்படித்தானே? ஆமாம், அந்த வாழ்க்கைக்கு என்ன குறைச்சலாம்? இவிய குடும்பம் ஏணி வச்சா கூட எட்டாது. அப்போ எட்டுக்கு எடுத்துட்டு போய் அணி போட வேண்டியது தானே? அப்படி அத்தகரி புத்தி தான் அந்த பயலுக்கு. பாருங்க, பாயாக்கி என் பிரச்சனை எல்லாம் எனக்கு பேச தெரியும். நல்ல குடும்பம், பெரியவளை கூட மதிக்க தெரியல. நான் இப்போ உடனே உள்ளே போய் ஃபோன் பண்ணி சொல்லுங்க, என் மகாவை பொண்ணு பார்க்க வரண்டான்னு. வேற எங்கேயோ மாப்பிள்ளையை பார்த்து வச்சிருப்பாவ, அதான் வேண்டான்னு சொல்லுக்காவ. வாய் இருக்குங்கிறதுக்காக எதுவும் பேசக்கூடாது. எங்கள் மக மனசில் யாரும் இல்லை, ஆனால் உங்கள் ராகு மனசில் தான் வேற ஒருத்தர் இருக்கா. என்னம்மா நீ பக்கத்துல இருந்து பார்த்த மாதிரி பேசுற? ஆமாம், எனக்கு அவனை பற்றி எல்லாம் தெரியும். ஏன்னா அவன் என் ஃப்ரெண்டுங்கிறதுக்காக சும்மா அவன் மேலே பாடியெல்லாம் போடாத. அது உங்களுக்கு இருக்கும், ஆனால் எங்கள் ஃப்ரெண்ட்ஷிப்பில் கிடையாது. மகாவை பொண்ணு பார்க்க வர்ற விஷயத்த முதல்ல அவங்கிட்ட சொன்னீங்களா? எல்லாமே எப்படி பார்க்க வரும்? அவன்கிட்ட ஏற்கனவே சொல்லியாச்சு. அவனும் வருவேன்னு தான் சொல்லியிருக்கான். வேற எவ்வளோ எது நினச்சிக்கிட்டு இருந்தானைக்கு அவன் வருவேன்னு சொல்லுவானா? நீங்கள் சொல்லுது உண்மையாக பொய்யன்னு தெரிஞ்சுக்க நானே அவனுக்கு ஃபோன் பண்ணுகிறேன். எவரு ஏனுமா, நான் அவனுக்கு நீ ஃபோன் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. இனி நீயே சம்மதிச்சா கூட இதுக்கு நான் சம்மதிக்க மாட்டேன். முதல்ல இந்த விஷயத்த அக்காட்டவே சொல்லணும். பிரச்சனை எப்படி தீர்த்து வச்சு பார்த்தியா? என் அளவுக்கு இல்லைன்னாலும் பரவாயில்ல. அப்படியா? அப்போ சரி எடுத்து தரலான்னு நினச்சி. சரி, வேற ஒரு நாள் பார்ப்போம். அச்சோ, யாதிட்டெல்லாம் சூப்பராக பிரச்சனையெல்லாம் சமாளிச்சுட்டானே. ரொம்ப தாய்ஸ் வைக்காதுங்க, அப்புறமா எனக்கு தும்மல் வந்துட போகுது. சரி வாப்போம். சரி சின்ன பொண்ணு, நீங்கள் 2 பேரும் கடைக்கு போங்க, நான் வீட்டுக்கு போகிறேன். மது, ஒரு நிமிஷம் நில்லுங்களா, உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். நீங்க யார் என்கிட்ட பேச? நீங்க என்கிட்ட பேச வேண்டிய அவசியமும் இல்லை, அதை கேட்க எனக்கு விருப்பமும் இல்லை. மது, உனக்கு என்னாச்சு? ஏன் இப்படி பேசுற? ஓ, இதுக்கெல்லாம் நீ தான் காரணமாங்க. நான் உன்கிட்ட கடக்குள்ள வச்சு சொல்லிட்டு வந்தேன். அப்படி இருந்தோம் ரோட்டில் மறைச்சு பேசினேன், என்ன அர்த்தம்?
இதுக்கு நான் உன்ட்ட சொல்லிட்டு வராமே இருந்திருக்கலாம். எங்க அம்மா எனக்கு ஃபோன் பண்ண சொல்லி சொன்னாங்க, இதை பத்தி யார்கிட்டையும் பேசுறாருன்னு. அப்படி இருந்தும் எல்லாத்தையும் உன்ட்ட பேசினேன்ல, எனக்கு இது தேவைதான். எனக்கு ஒன்றும் புரியல. நான் தான் உங்ககிட்ட பேசணும்னு ஆசைப்பட்டு நீ சொன்னேன். அதுக்கு எதுக்கு நீங்க அனுமதிட்டுறிய? திட்டுனது தப்பு தான், சாரி அனு, நான் போயிட்டு வரேன். போறேன்னு சொல்லிட்டு கிளம்புறா, எதுவுமே பேசாம அந்த பேசியே பார்த்துட்டு நின்னா என்ன அர்த்தம் ப்ரோ? கொஞ்சம் ஹெல்ப் பண்ணா நல்லா இருக்கும் சிஸ்டர். அது ஒரு நிமிஷம் எனக்காக நின்னா ஒரு நிமிஷம் தான், அதுக்குள்ள என்ன சொல்லணும்னு நினைக்க அதை சொல்லிடு. ரொம்ப தேங்க்ஸ் டி. ஒரு நிமிஷத்தையும் தேங்க்ஸ் சொல்லியே கழிச்சு விடாத. சொல்ல வந்ததை டக்குன்னு சொல்லு. ரொம்ப அவசரப்படாதுங்க ப்ரோ, சொல்ல வேண்டியதை நான் சொல்லுவேன். யாராவது ஒருத்தர் சொல்ல வேண்டியதை சொல்லுங்க, நான் வீட்டுக்கு போகணும். நீங்களே சொல்லிருங்க ப்ரோ. நான் பேசி எதுவும் பிரச்சனை ஏறக்கூடாது. நீயே சொல்லிடுறானோ. ரெண்டு பேத்துல யாருமே சொல்றது மாதிரி இல்லை. சரி, நான் வீட்டுக்கு கிளம்புங்க. இல்லை மட்டும் பேரத நானே சொல்லிடுறேன். இவைய யாருன்னு உனக்கு தெரியும்ல? அதான் தெரியுமா, உன்னோட திடீர் ப்ரோன்னு. அது மட்டும் இல்லை மது, இவைய அங்கிருந்து வந்ததே உன்னைய பார்க்கணும்னு ஆசைப்பட்டு தானா. அதுக்கு இப்போ என்னவா? என்னடி இப்படி சொல்ற? நீ நான் சொன்னதை புரிஞ்சுதான் பேச, இல்லை புரியாத மாதிரி நடிக்கிறியா? நெவரனு, நான் ஒன்றும் நடிக்கலை. எனக்கு நடிப்பெல்லாம் வராது. நம்பிட்டேன். நெவரனு, ஏட்டிக்கு போட்டியே பேசுறதை விட்டுட்டு என்னது கேட்கணும்னு நினச்சி அதை கேளு. உன்ட்ட இப்போ நான் எது கேட்டாலும் பதில் மட்டும் வரதுங்கிறது எனக்கு இப்போ நல்லா புரிஞ்சு போச்சு. ரோட்டுக்கரையில் இப்படி நின்றுட்டு இருக்கிறத ஊருக்காரை யாராவது பார்த்தா ஊரில் போய் தப்பு தப்பாக சொல்லி கொடுத்துருவாங்க. நான் கிளம்புறேன். அது ஒரு நிமிஷம் நில்லு. நான் சொல்லுறத மட்டும் பொறுமையா காது கொடுத்து கேட்டா போதும். என்னங்கத சுருக்க கேளுங்க, எங்க அம்மா வேற வீட்டுல தேடிட்டு போவ. என்னம்மா மகா, இதுக்கு தான் ஆத்தாக்கறிய வீடு தேடி வந்து வேண்டான்னு சொல்லிட்டு போனாலோ? இவ்வளவுதான் அவ குடும்பமே தண்ணி தெளிச்சு விட்ருக்கு. உனக்கு என்ன மகா கேடு வந்துச்சு? இவ கூட சேர்ந்து சுத்திக்கிட்டு கேட்ட பேரெல்லாம் வாங்கி கட்டிட்டு இருக்க. நெவங்க, இப்படி அனாவசியமா பேச வேலைய வச்சுடாங்க. பண்ணுங்க தப்பெல்லாம் பண்ணிக்கிட்டு தப்பே பண்ணலன்னு சொல்லுங்க. நாங்க என்ன தப்பு பண்ணோம்? இப்படி எதுவுமே தெரியாம தப்பு தப்பா பேசாருங்க. ஆஹாஹா, கையும் களவுமா பிடிபட்டு ஒத்துக்கிட மாட்டேக்கிய. நீ எல்லாம் எப்படி வருவ? நானும் நீங்க வந்த நேரத்துல பார்த்துட்டு இருக்கேன். உங்க பேச்சே சரியில்லை. உன் பேச்சு மட்டும் சரியாங்க, நடுவுல ஒருத்தனை வச்சுக்கிட்டு எவருங்க? அவ்வளவுதான் உங்களுக்கு மரியாதை. இப்படி தப்பு தப்பா பேசாதுங்க. எம்மாடி, எல்லா தப்பையும் பண்ணிக்கிட்டு நீ மிரட்டுக்கா? இங்கே நடந்ததை நான் ஊருக்குள்ள போய் சொல்லுக்கேன். அப்புறம் உங்க ரெண்டு பேர்த்தையும் யார் கட்டுக்காங்கத நான் பார்க்கேன். நான் உன்ட்ட எத்தனை வாட்டி படிச்சு சொன்னேன் இவ கூட சேராதுன்னு. ஏன் சொல்லு பேச்சு நீ கேட்கல? என்ன நல்லா கண்ணீர் வடி. பெரிய பத்தினி சாம் போட்டு போறத பாரா. இதுக்கு தான் நான் அப்பவே வீட்டுக்கு போறேன்னு சொன்னேன், நீ கேட்டியா? அவ ஒரு லூசு, அப்படிதான் பேசுவா. அதை கேட்டுட்டு நீ எதுக்கு அழுக? அதான் நில்லு. அது வேற எப்படி சம்மதிக்க வைக்கன்னு தெரியல. இதுல வேற இந்த மேக்கப் ஐட்டியம் வந்து வம்பு பண்ணிட்டு போகுது. சரி ப்ரோ, நம்ம அவ பின்னாடியே போவோம்.